வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் உள்ள 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 81% கூடுதலாக பதிவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 16 கண்மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் விழிப்போடும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் ஓர் எச்சரிக்கை. விழுப்புரத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் சாலைகள், பேருந்து நிலையம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளம். திண்டிவனம் விவேகானந்தா நகரில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வராக நதி அணைக்கட்டு பகுதியில் வெள்ளப்பெருக்கு. பல வருடங்களுக்கு பிறகு ஆடி மாதத்தில் தண்ணீர் பாய்ந்தோடுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலிங் நிறுவனத்தில் செபி தலைவர் மாதவி பூச்சிற்கு பங்கு. அமெரிக்காவின் இண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஹிண்டன்பர்க் நிறுவனம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரிப்பதாக அதானி குழுமம் அறிக்கை. ஏற்கனவே தெரிவித்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என தெரிவித்த பின்பு மீண்டும் பொய் புகார் என விமர்சனம். ஹிண்டன்பர்க் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு செபி அமைப்பின் தலைவர் மறுப்பு. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என மாதவி புச் திட்டவட்டம். ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என அண்ணாமலை பேட்டி. முதலீட்டாளர்களை பீதியில் ஆழ்த்தி பல கோடி ரூபாய் லாபம் பார்க்கும் நிறுவனம் ஹிண்டன்பர்க் எனவும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ல ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க. அது கண்டிப்பா கண்டறியப்பட வேண்டியதுதான். ஆனா இதற்கு முறை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிண்டன்பர்க் அவங்க புலி வருதுன்னு பல முறை புலி வருதுன்னு சொல்லி கழுது புலி வரும். மாலை முரசு நிறுவனர் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்த நாள் விழா. திருவுருவ படத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மலர் தூவி மரியாதை. ஜெயலலிதா குறித்து பேச அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு தகுதி இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. கூட இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்க தான் கேள்வி கொடுத்து இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு? நான் கேட்குறேன். நான் எங்கள் அம்மாவை பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆணவ கொலை குற்றமில்லை என கூறுவது அறியாமையை காட்டுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுவது நாட்டிற்கு நல்லதல்ல என்றும் பேச்சு.
ஆணவ கொலையை ஒரு குற்றமில்லை, அது வன்முறை இல்லை என்று சொல்லுவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும் அல்லது வணிக நோக்கமாக இருக்க வேண்டும். சென்னை அடுத்த ஆவடியில் விஷவாயு தாக்கி மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர் உயிரிழப்பு. பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி பலியான பரிதாபம். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாகையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 4 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள், GPS கருவிகளை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றதாக மீனவர்கள் புகார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல். மருத்துவமனை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சென்னையில் முதன்முறையாக புடவை கட்டிக்கொண்டு பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு உற்சாக ஓட்டம். சென்னை வேளச்சேரியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைந்ததால் சாலைகள் வெறிச்சோடின. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள காளியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு திமோர் லெஸ்தே நாட்டின் உயரிய விருது. பல ஆண்டுகளாக பொது வாழ்வில் ஆற்றிய பங்களிப்பிற்கான அங்கீகாரம் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மாலத்தீவில் UPI சேவையை அறிமுகம் செய்கிறது இந்தியா. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணத்தின் போது ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். டெல்லி குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்ததாக உறவினர்கள் தகவல். நட்வர் சிங்கின் மறைவு வேதனை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் இரங்கல். வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் என புகழாரம். கர்நாடகாவின் துங்கபத்ரா அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றும் மதகில் உடைப்பு. வினாடிக்கு 1 லட்சம் கனஅடி நீர் வெளியேறி வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இமாச்சல் பிரதேசத்தின் ஷிம்லாவில் மூடு பனியுடன் கூடிய கனமழை. ரம்மியமான காட்சியை கண்டு பொதுமக்கள் ரசிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் முடியும் நிலையில் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் நிறைவு. 1 வெள்ளி 5 வெண்கலம் என மொத்தம் 6 பதக்கங்களுடன் நிறைவு செய்தது இந்தியா. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு நடிகர் தனுஷ் நிதி உதவி 25 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவிப்பு.